ராமா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மனுஷனுக்கு ஒரு காரியம்னு செய்ய போனா எந்த விதமான காரியமா இருந்தாலும் பிரதிபந்தகம்னு சொல்லிட்டு இடையூறுன்னுட்டு தானா வரும், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்பேற்பட்ட இடையூறுகள்லாம் நீங்கினாத்தான் அந்த காரியமானது முழுமையா முடியும். அந்த இடையூறுகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு இடையூறு எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டா, ஜன்மாந்தர சஞ்சிதமான சில தோஷங்கள் பாபங்கள் காரணமாக இடையூறுகள் வருது. அப்பேற்பட்ட ஜன்மாந்தர சஞ்சிதமான பாபங்களோ தோஷங்களோ நிவர்த்தி பண்ணி இடையூறுகளை தகர்த்து எரியக்கூடிய வல்லமை வாய்ந்த சுவாமி தான் சத்யநாராயண சுவாமி அப்படின்னு சொல்றது. அப்பேற்பட்ட சத்யநாராயண சுவாமியினுடைய பூஜைய பகவானே எம்பெருமான் வைகுண்டவாசி நாராயணனே பூலோகத்துல வந்து பரப்பினதாக சரித்திரம் இருக்கு. அந்த சரித்திரத்தின் மூலமாகத்தான் உலகத்துல இன்னைக்கு எல்லாரும் இந்த சத்யநாராயண விரதத்தை கிரமப்படி பௌர்ணமியிலும் பிரதோஷ காலத்திலே மாசாமாசம் சங்கிரமணத்திலே, அதாவது மாசப்பிறப்புன்னு பேரு, மாசாமாசம் சங்கிரமணத்துல அந்த சத்யநாராயண விரதத்தை கிரமப்படி பூஜை பண்ணி அந்த பூஜையினுடைய கதையை கேட்டு அந்த பூஜாதிகாரியான அனுகிரகத்தோடு கூடினதான யாதொரு பிரசாதங்கள் உண்டோ அந்த பிரசாதங்கள் எல்லாம் வாங்கிக்கிண்டு இப்படி தவறாம பூஜை பண்ணிட்டு வந்தா எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் கூட அந்த இடையூறுகள் இருந்ததா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அந்த இடையூறுகள்லாம் தகர்த்து எரியப்பட்டு நாம் எந்த காரியம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியம் எவ்வளவு சிரமம் இருக்கும்னு நினைப்போமோ சிரமமே இல்லாம ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போடும் அந்த காரியம். அதற்கு காரணம் பகவானுடைய அனுகிரகம், சத்யநாராயண சுவாமியுடைய அனுகிரகம். அப்பேற்பட்ட சத்யநாராயண சுவாமியுடைய பூஜைய இப்போ ஆரம்பிக்க போறோம். அந்த பூஜைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, மஞ்சப்பொடி, குங்குமம், தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, புஷ்பம், சந்தனம் போன்ற உதிரி புஷ்பம் போன்ற எல்லா சாமான்களையும் தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தாம்பாளத்திலேயோ அல்லது நுனி இலையிலையோ கொஞ்சம் அரிசியை போட்டு அதன் மேல கலசம் வச்சு மாவலை வச்சு தேங்காய் வச்சு கூர்ச்சம் வச்சுட்டு அந்த கலசத்தினுடைய வலதுபுறத்துல நவகிரகங்களை ஆவாகனம் பண்ணலாம். அதனுடைய அந்த கலசத்தினுடைய இடதுபுறத்துல இந்திராதி திக்பாலகால ஆவாகனம் பண்ணணும். கலசத்தினுடைய எதிர்புறத்துல, அதாவது நேரிடையாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், கணபதி என்று சொல்லி 4 தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணிவிட்டு வல்ல அங்க தேவதை பரிவார தேவதைன்னு சொல்றது அந்த சத்யநாராயண சுவாமிக்கு. அதற்கு பிறகு இந்த தேவதைகளை அங்க தேவதை பரிவார தேவர்கள் எல்லாம் பூஜையை பண்ணிவிட்டு சத்யநாராயண சுவாமியை பூஜை பண்ணணும். அந்த பூஜையை பண்ணி அஷ்டோத்திரம் போன்ற அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணி தூபதீப நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு கதையை வாசிக்க சொல்லணும். கதையை யாரான வாசிக்க சொல்லி அந்த கதையை கேட்ட பிறகு பகவானுடைய பிரசாதமான புஷ்பம் போன்ற பிரசாதங்களை ஸ்வீகரிச்சு கொண்டு நைவேத்திய பொருள்கள்ல கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவாவா இப்படி இருந்தாக்க எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும். பூஜாவுடைய பிரசாதம் தான் அதுல முக்கியம். அதாவது உள்ளுக்குள்ள இருந்தா அது சாதம், சுவாமியுடைய சன்னதிக்கு வந்துருதுன்னா அது பிரசாதம்னு பேரு. அந்த பிரசாதத்தை உட்கொண்டாத்தான் அந்த பூஜை பண்ணினத்துடைய முழுமையான பலன் கிடைக்கிறதுன்னு சத்யநாராயண சுவாமி கதையிலேருந்து நன்னா புரியுது. அப்பேற்பட்ட கதைக்கு உகந்ததான சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையை இப்ப நாம ஆரம்பிக்க போறோம். முதல்ல ஆசமனம் பண்ணணும். அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா सत्यनारायण अष्टोत्तर शतनामावलिः। ॐ सत्यदेवाय नमः, ॐ सत्यात्मने नमः, ॐ सत्यभूताय नमः, ॐ सत्यपुरुषाय नमः, ॐ सत्यनाथाय नमः, ॐ सत्यसाक्षिणे नमः, ॐ सत्ययोगाय नमः, ॐ सत्यज्ञानाय नमः,
सत्यज्ञानप्रियाय नमः। ॐ सत्यनिधये नमः। ॐ सत्यसम्भवाय नमः। ॐ सत्यप्रभुवे नमः। ॐ सत्येश्वराय नमः। ॐ सत्यकर्मणे नमः। ॐ सत्यपवित्राय नमः। ॐ सत्यमङ्गलाय नमः। ॐ सत्यगर्भाय नमः। ॐ सत्यप्रजापतये नमः। ॐ सत्यविक्रमाय नमः। ॐ सत्यसिद्धाय नमः। ॐ सत्याच्युताय नमः। ॐ सत्यवीराय नमः। ॐ सत्यबोधाय नमः। ॐ सत्यधर्माय नमः। ॐ सत्याग्रजाय नमः। ॐ सत्यसन्तुष्टाय नमः। ॐ सत्यवराहाय नमः। ॐ सत्यपारायणाय नमः। ॐ सत्यपूर्णाय नमः। ॐ सत्यौषधाय नमः। ॐ सत्यशाश्वताय नमः। ॐ सत्यप्रवर्धनाय नमः। ॐ सत्यविभवे नमः। ॐ सत्यज्येष्ठाय नमः। ॐ सत्यश्रेष्ठाय नमः। ॐ सत्यविक्रमिणे नमः। ॐ सत्यधन्विने नमः। ॐ सत्यमेधाय नमः। ॐ सत्याधीशाय नमः। ॐ सत्यक्रतवे नमः। ॐ सत्यकालाय नमः। ॐ सत्यवत्सलाय नमः। ॐ सत्यवसवे नमः। ॐ सत्यमेघाय नमः। ॐ सत्यरुद्राय नमः। ॐ सत्यब्रह्मणे नमः। ॐ सत्यामृताय नमः। ॐ सत्यवेदाङ्गाय नमः। ॐ सत्यचतुरात्मने नमः। ॐ सत्यभोक्त्रे नमः। ॐ सत्यशुचये नमः। ॐ सत्यार्जिताय नमः। ॐ सत्येन्द्राय नमः। ॐ सत्यशङ्कराय नमः। ॐ सत्यस्वर्गाय नमः। ॐ सत्यनियमाय नमः। ॐ सत्यमेधाय नमः। ॐ सत्यवेद्याय नमः। ॐ सत्यपीयूषाय नमः। ॐ सत्यमायाय नमः। ॐ सत्यमोहाय नमः। ॐ सत्यसुरानन्दाय नमः। ॐ सत्यसागराय नमः। ॐ सत्यतपसे नमः। ॐ सत्यसिंहाय नमः। ॐ सत्यमृगाय नमः। ॐ सत्यलोकपालकाय नमः। ॐ सत्यस्थिताय नमः। ॐ सत्यदिक्पालकाय नमः। ॐ सत्यधनुर्धराय नमः। ॐ सत्याम्भुजाय नमः। ॐ सत्यवाक्याय सत्यन्यायाय नमः। ॐ सत्यसाक्षिणे नमः। ॐ सत्यसंवृताय नमः। ॐ सत्यसम्प्रदाय नमः। ॐ सत्यवह्नये नमः। ॐ सत्यवायुवे नमः। ॐ सत्यशिखराय नमः। ॐ सत्यानन्दाय नमः। ॐ सत्याधिराजाय नमः। ॐ सत्यश्रीपादाय नमः। ॐ सत्यगुह्याय नमः। ॐ सत्योदराय
नमः ॐ सत्यहृदयाय नमः ॐ सत्यकमलाय नमः ॐ सत्यनालाय नमः ॐ सत्यहस्ताय नमः ॐ सत्यबाहवे नमः ॐ सत्यमुखाय नमः ॐ सत्यजिह्वाय नमः ॐ सत्यधौष्ट्राय नमः ॐ सत्यनासिकाय नमः ॐ सत्यश्रोत्राय नमः ॐ सत्यचक्षसे नमः ॐ सत्यशिरसे नमः ॐ सत्यमुकुटाय नमः ॐ सत्याम्बराय नमः ॐ सत्याभरणाय नमः ॐ सत्यायुधाय नमः ॐ सत्यश्रीवल्लभाय नमः ॐ सत्यगुप्ताय नमः ॐ सत्यपुष्कराय नमः ॐ सत्याद्रिदाय नमः ॐ सत्यभामावतारकाय नमः ॐ सत्यग्रहरूपिणे नमः ॐ सत्यप्रहरणायुधाय नमः ॐ श्री सत्यनारायण अष्टोत्तरशतनामावलिः सम्पूर्णम् ॐ यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवा नारायणा नमोऽस्तु ते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरा अपराधसहस्राणि क्रियन्ते हर्निशं मया तानि सर्वाणि मे देवा क्षमस्व पुरुषोत्तमा श्री सत्यनारायण अष्टोत्तर शतनामावलिः ॐ सत्यदेवाय नमः ॐ सत्यात्मने नमः ॐ सत्यभूताय नमः ॐ सत्यपुरुषाय नमः ॐ सत्यनाथाय नमः ॐ सत्यसाक्षिणे नमः ॐ सत्ययोगाय नमः ॐ सत्यज्ञानाय नमः ॐ सत्यज्ञानप्रियाय नमः ॐ सत्यनिधये नमः ॐ सत्यसम्भवाय नमः ॐ सत्यप्रभुवे नमः ॐ सत्येश्वराय नमः ॐ सत्यकर्मणे नमः ॐ सत्यपवित्राय नमः ॐ सत्यमङ्गलाय नमः ॐ सत्यगर्भाय नमः ॐ सत्यप्रजापतये नमः ॐ सत्यविक्रमाय नमः ॐ सत्यसिद्धाय नमः ॐ सत्याच्युताय नमः ॐ सत्यवीराय नमः ॐ सत्यबोधाय नमः ॐ सत्यधर्माय नमः ॐ सत्याग्रजाय नमः ॐ सत्यसन्तुष्टाय नमः ॐ सत्यवराहाय नमः ॐ सत्यपारायणाय नमः ॐ सत्यपूर्णाय नमः ॐ सत्यौषधाय नमः तानि च न्यूनानि चातिरिक्तानि
परमेश्वरा अपराधसहस्राणि क्रियन्ते हर्निशं मया तानि सर्वाणि मे देवा क्षमस्व पुरुषोत्तमा श्री सत्यनारायण अष्टोत्तर शतनामावलिः ॐ सत्यदेवाय नमः ॐ सत्यात्मने नमः ॐ सत्यभूताय नमः ॐ सत्यपुरुषाय नमः ॐ सत्यनाथाय नमः ॐ सत्यसाक्षिणे नमः ॐ सत्ययोगाय नमः ॐ सत्यज्ञानाय नमः ॐ सत्यज्ञानप्रियाय नमः ॐ सत्यनिधये नमः ॐ सत्यसम्भवाय नमः ॐ सत्यप्रभुवे नमः ॐ सत्येश्वराय नमः ॐ सत्यकर्मणे नमः ॐ सत्यपवित्राय नमः ॐ सत्यमङ्गलाय नमः ॐ सत्यगर्भाय नमः ॐ सत्यप्रजापतये नमः ॐ सत्यविक्रमाय नमः ॐ सत्यसिद्धाय नमः ॐ सत्याच्युताय नमः ॐ सत्यवीराय नमः ॐ सत्यबोधाय नमः ॐ सत्यधर्माय नमः ॐ सत्याग्रजाय नमः ॐ सत्यसन्तुष्टाय नमः ॐ सत्यवराहाय नमः ॐ सत्यपारायणाय नमः ॐ सत्यपूर्णाय नमः ॐ सत्यौषधाय नमः ॐ सत्यशाश्वताय नमः ॐ सत्यप्रवर्धनाय नमः ॐ सत्यविभवे नमः ॐ सत्यज्येष्ठाय नमः ॐ सत्यश्रेष्ठाय नमः ॐ सत्यविक्रमिणे नमः ॐ सत्यधन्विने नमः ॐ सत्यमेधाय नमः ॐ सत्याधीशाय नमः ॐ सत्यक्रतवे नमः ॐ सत्यकालाय नमः ॐ सत्यवत्सलाय नमः ॐ सत्यवसवे नमः ॐ सत्यमेघाय नमः ॐ सत्यरुद्राय नमः ॐ सत्यब्रह्मणे नमः ॐ सत्यामृताय नमः ॐ सत्यवेदाङ्गाय नमः ॐ सत्यचतुरात्मने नमः ॐ सत्यभोक्त्रे नमः ॐ सत्यशुचये नमः ॐ सत्यार्जिताय नमः ॐ सत्येन्द्राय नमः ॐ सत्यशङ्कराय नमः ॐ सत्यस्वर्गाय नमः ॐ सत्यनियमाय नमः ॐ सत्यमेधाय नमः ॐ सत्यवेद्याय नमः ॐ सत्यपीयूषाय नमः ॐ सत्यमायाय नमः ॐ सत्यमोहाय नमः ॐ सत्यसुरानन्दाय नमः ॐ सत्यसागराय नमः ॐ सत्यतपसे नमः ॐ सत्यसिंहाय नमः ॐ सत्यमृगाय नमः ॐ सत्यलोकपालकाय
नमः ॐ सत्यस्थिताय नमः ॐ सत्यदिक्पालकाय नमः ॐ सत्यधनुर्धराय नमः ॐ सत्याम्भुजाय नमः ॐ सत्यवाक्याय नमः ॐ सत्यगुरवे नमः ॐ सत्यन्यायाय नमः ॐ सत्यसाक्षिणे नमः ॐ सत्यसंवृताय नमः ॐ सत्यसम्प्रदाय नमः ॐ सत्यवह्नये नमः ॐ सत्यवायुवे नमः ॐ सत्यशिखराय नमः ॐ सत्यानन्दाय नमः ॐ सत्याधिराजाय नमः ॐ सत्यश्रीपादाय नमः ॐ सत्यगुह्याय नमः ॐ सत्योदराय नमः ॐ सत्यहृदयाय नमः ॐ सत्यकमलाय नमः ॐ सत्यनालाय नमः ॐ सत्यहस्ताय नमः ॐ सत्यबाहवे नमः ॐ सत्यमुखाय नमः ॐ सत्यजिह्वाय नमः ॐ सत्यधौष्ट्राय नमः ॐ सत्यनासिकाय नमः ॐ सत्यश्रोत्राय नमः ॐ सत्यचक्षसे नमः ॐ सत्यशिरसे नमः ॐ सत्यमुकुटाय नमः ॐ सत्याम्बराय नमः ॐ सत्याभरणाय नमः ॐ सत्यायुधाय नमः ॐ सत्यश्रीवल्लभाय नमः ॐ सत्यगुप्ताय नमः ॐ सत्यपुष्कराय नमः. அந்த கதையை கேட்டுவிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு தீபாராதனை இருக்கு. அந்த தீபாராதனையை பிரார்த்தனை தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அவ ஆத்துக்கு போகணும். அடுத்தபடியாக கதை ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் அமைதியா கேட்கணும். நடுப்புற குடும்பமானவள பேச்சு இல்லாம அத காதுல கதை நிச்சயம் விழணும். கதை எல்லாரும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் படிச்சு எல்லாரும் கேட்கறதுன்னு சாஸ்திரம். ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகள் சூத பௌராணிகரை விரும்பிய பலத்தை வரத்தாலும் தபசாலும் விரைவில் பெறும் வகை யாது என வினாவினார். சூதரும் நாரதருக்கு பகவான் கூறியதை சொல்லுவதாக கூறி சொன்னார். பிறர் கருள் புரிய நாரதர் பூலோகம் வந்தார். அங்கு துயருற்ற மாந்தரை கண்டார். இவர்களது துயரம் துடைக்கும் வழி என்ன என அறிய விஷ்ணு லோகம் சென்று பகவானை வேண்டி துதித்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் அவரிடம் கூறுவார், உன்னிடம் அன்பால் சத்யநாராயண விரதத்தை சொல்கிறேன் கேள். ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நிவேதனங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, பால், நெய், சர்க்கரை, பட்சிய வர்க்கங்கள் எல்லாம் நிவேதனம் செய்ய வேண்டும். அந்தணனிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணை அளித்து அனைவருக்கும் போஜனம் செய்வித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் பிரத்யட்சமாக பலனளிக்க நல்லதாம் என்று கூறி முடித்தார். சூதர் கூறுகிறார், அழகிய காசி கஷேத்திரத்தில் மிக ஏழையான அந்தணன் ஒருவன் பசிதாகத்தால் கலங்கியவனாய் அலைந்து கொண்டிருந்தான். பகவான் அந்தணனிடம் அன்பு கொண்டு கிழபிராமண வடிவம் பூண்டு அவனிடம் சென்று பரிவுடன், மிகவும் துயரமுற்றவனாய் நீ ஏன் அலைந்து தெரிந்து வருந்துகிறாய் என வினாவினார். விற்றை பெற என அவன் பதிலளித்த பின் நீரே அதற்கு வழி சொல்ல வேண்டும் என வேண்டினான். கிழ அந்தணன் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார். விப்ரனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிட்சைக்காக நகருக்கு சென்றதும் மிக அதிகமாக பொருள் கிடைக்க பெற்றான். அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துயர் நீங்கியது. அவன் செல்வந்தனாகவும் ஆனான். ஒவ்வொரு மாதமும் இந்த விரதத்தை விடாது செய்து வரலானான். காலக்கிரமத்தில் முக்தியும் அடைந்தான். சூதர் மேலும் கூறுவார், உல்காமுகன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அறிவு, வாய்மை, புலனடக்கம் எல்லாம் உள்ளவன். தான தர்மாதிகளை செய்து அந்தணர்களை மகிழ்த்து வந்தான். அவன் மனைவி சத்யநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என வினாவினான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் பதிலளித்தான். வணிகனும் தனக்கும் புத்திரவாக்கியம் உண்டானால் இதனை செய்வதாக நேர்ந்து கொண்டான்.
10வது மாதம் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. சத்யநாராயண பூஜை செய்ய தூண்டிய மனைவியிடம் பெண்ணுக்கு விவாகம் நடந்த பிறகு அதை செய்வதாக சொன்னான். காலக்கிரமத்தில் அவளுக்கு விவாகமும் நடந்தது. வணிகன் பூஜையை மறந்தே போனான். பின்பு ஒரு சமயம் தன் மருமகனுடன் வாணிபத்தை முன்னிட்டு ரத்னசார நகரம் சென்றான். பகவானும் பிரார்த்தனையை செய்து முடிக்காததால் அவனுக்கு துக்ககரமான சம்பவம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான். அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய சொத்துக்களுடன் காவலர்களுக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து திருடிய பொருளை அங்கு வைத்துவிட்டு மறைந்து போனான். காவலர்கள் அங்கு வந்து இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் அழைத்துச் சென்றார்கள். அரசன் இவர்களை சிறையில் இட்டான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் உள்ள எல்லா பொருள்களையும் களவு கொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தார்கள். மகள் பகல் முழுவதும் வெளியில் அலைந்து கிடைத்ததை தின்று காலம் கழித்தாள். ஒரு நாள் அவள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையை பக்தியுடன் கண்டும் பின்னர் கதையை கேட்டும் பிரசாதத்தை புசித்தும் மகிழ்ந்தவளாய் வீடு திரும்பி அன்னையிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவள் மனமகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கேற்றவாறு சத்யநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். அப்படியே விடுதலை செய்யப்பெற்ற அவ்விருவரும் அரசன் தந்த மிகுந்த பொருள்களுடன் தன் கிரகத்திற்கு திரும்பி வந்து சுகமாக வாழ்ந்தனர். வணிகன் பிராமணர்களுக்கு தட்சிணாதானம் செய்து பின் ஓடம் ஏறி தன் நகருக்கு சென்றான். கொஞ்ச தூரம் சென்றதும் பிரம்மச்சாரி வடிவில் சத்யநாராயண தேவன் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று அவனை கேட்டார். வணிகனும், பணத்தை திருட என்கிறாயா? அங்கிருப்பது எல்லாம் கொடியும் இலைகளுமே என்று பதில் சொன்னான். இந்த கடும் சொல்லை கேட்ட பகவானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி சென்று நின்றார். வணிகன் பின்னால் ஓடத்தில் கொடிகளும் தழைகளுமே இருக்க கண்டு அறிவை இழந்து வருந்தினான். அப்பொழுது மருமகன், இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, அவரையே தஞ்சமடைவோம் என்றான். அதை கேட்ட வணிகன் பிரம்மச்சாரியிடம் சென்று வணங்கி மன்னிக்கும்படி வேண்டினான். அவன் துதியை கேட்ட பகவானும் தயையினால் அவன் விரும்பியபடி செய்து பின் மறைந்து போனார். பின்னர் தன் நகர் சென்றதும் தன் வீட்டிற்கு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்த வணிகன் மனைவியும் மகளும் அவர்களை வரவேற்கும் எண்ணத்துடன் அங்கு வந்தனர். அந்த பரபரப்பில் மகள் பகவத் பிரசாதத்தை சுவீகரிக்க மறந்துவிட்டாள். இந்த அவசாரத்தால் பகவான் வெகுண்டு பணத்துடனும் மருமகனுடனும் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாத அனைவரும் வருத்தமுற்றனர். மகள் தன் கணவன் பாதரட்சியை கண்டு அதை எடுத்து வணிகன் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் அசரீரியாய் கூறுவார், வணிகனே, உன் மகள் தான் செய்த பூஜையின் பிரசாதத்தை உட்கொள்ள மறந்துவிட்டாள். இது பெருத்த அவசாரம். இவள் பிரசாத சுவீகாரம் செய்து கொண்டபின் தன் கணவனை காண்பாள் என்றார். அவ்வாறே அவள் வீடு சென்று பிரசாதத்தை புசித்துவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தில் பணத்துடன் தன் கணவன் இருக்க கண்டு மகிழ்ந்தாள். பிறகு அனைவரும் கிரகம் சென்று பௌர்ணமாசியிலும் சங்கராந்தி தினங்களிலும் சத்யநாராயண பூஜையை பக்தியுடன் செய்து இகலோகத்திலும் பரலோகத்திலும் பலன்களை பெற்று உய்ந்தனர். சூதர் மேலும் கூறுவார், முனிசிரேஷ்டர்களே, மேலும் ஒன்று சொல்வேன் கேளுங்கள். துங்கத்வஜன் என அரசன் ஒருவன் இருந்தான். மக்களை பரிபாலித்து வருவதில் ஊக்கமுள்ளவன் அவன். ஒரு சமயம் கானகம் சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிய பின் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்துக்கு வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல பெருமக்கள் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மிக்க பக்தியுடன் செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் பூஜை முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை சமர்ப்பித்தனர். அரசன் அதை உதாசீனம் செய்துவிட்டான். உடனே அவனுடைய 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய தனதானியாதி சம்பத்தும் அழிந்து போயிற்று. பின்னர் சத்யநாராயணனுடைய கோபத்திற்கு தான் ஆளானதை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து வந்து ஆயர்களுடன் தானும் நியமத்துடன் பூஜை செய்யலானான். ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்போல் பிள்ளைகளையும் தனதானிய செல்வங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தான். ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் சுவாமியின் அனுகிரகத்தை பெறுவான். ஏழ்மை விலகும், சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான், பயம் நீங்கும், விரும்பிய அத்தனையும் கிடைக்கும். ஐயமில்லை, உண்மை இது. கலியுகத்திலே விசேஷ பலன்களை அளிக்க வல்லது இந்த பூஜை. ஸ்ரீ சத்யநாராயணர், சத்யதேவர், சத்யர், காலதேவர் என்று பலவாறாக இவர் அன்புடன் அழைக்கப்படும் தெய்வம் ஆவார். இந்த கதாசிரவணம் செய்தவர்களது பாவம் அனைத்தும் போகும். இதில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை செய்ததாக சொல்லப்பட்டவர்களது மறுபிறப்பையும் சொல்வேன் கேளுங்கள். சதானந்தன் எனும் அந்தணன் குசேலராக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அருள் பெற்று உய்ந்தான். விறகு விற்பவன் ஸ்ரீ குகப்பெருமானாக பிறந்து ஸ்ரீராமனுடைய பரமானுகிரக பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து
ஸ்ரீரங்கநாதரது திவ்யகடாட்சம் பெற்று முக்தி அடைந்தான். வணிகன் மோரத்துவஜனாக பிறந்து தன் உடலிலும் பற்றில்லாதவனாய் பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சலோகம் போனான். துங்கத்வஜன் நான்முகனானான். இந்த சத்யநாராயண பூஜையில கதையில சொல்லப்பட்ட பிரகாரம் பிராமணன், க்ஷத்ரியன், உள்முக அரசன், துங்கத்வஜ அரசன் இவாளுக்கெல்லாம் என்னென்ன விதமான க்ஷேமங்கள் கிடைச்சதுன்னு எல்லாரும் கேட்டிருப்பேள். இந்த பிரகாரம் நாமும் மாசம் தவறாமல் சத்யநாராயண பூஜையை முடித்து அவருடைய அனுகிரகத்தினால எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடைய வேண்டியது. இப்ப அடுத்தபடியாக ஒரு சின்ன கற்பூரம் வச்சு உத்தராங்க தீபாராதனைன்னு சொல்றது. அந்த தீபாராதனையை பண்றது. சந்திராதித்யௌச்ச தாராஷ்ச வித்யுதக்னி त्वमेव सर्व ज्योतिंषि भज नीराजनम प्रभो सपरिवार सत्यनारायण स्वामिने नमः उत्तर नीराजनम संदर्शयामि आचमनीयम समर्पयामि रक्षांधारयामि. இந்த தேங்காய் மூடி பிரசாதம், பழம், புஷ்பம் எல்லாத்தையும் தாம்பாளத்துல வச்சு பிரசாதம் எடுத்துக்கிறது. க்ஷத்ரஸ்ய ராஜா வருணோதிராஜா நக்ஷத்ராணாகும் சதபிஷக்வசிஷ்டா தௌ தேவேப்யः க்ருணுதோ தீர்க்கமாயுः. சபரிவார சத்யநாராயண பிரசாதேன சர்வேஷாம் சர்வாபீஷ்ட சர்வானுகூல்ய சித்திரஸ்து சிந்தித சர்வகார்யானுகூல்ய சித்திரஸ்து உபர்யுபரி மகதைஸ்வர்யாவாப்திரஸ்து. எல்லாரும் பரம மங்களத்தோடு கூட, பரமக்ஷேமத்தோடு கூட, பரமஸ்ரேயஸோடு கூட இகலோகத்த சுகானுபவங்கள் பெற்று மேலும் மேலும் உத்தரோத்தரம் ஸ்ரேயஸாக இருக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த பூஜையை உபசம்ஹாரம் பண்ணிக்கிறோம்.